வணக்கம் அன்பான உறவுகளே, பார்ட் 2க்கு வந்திருக்கிறோம். காத்தாங்குடி படுகொலையை பற்றியான பார்ட் 2 இது. இதில் எங்களோட அறிவு சார்ந்த தமிழ் இஸ்லாமிய இளைஞர்களும் எங்களோட தமிழ் மக்களும் எப்படி வெற்றிகரமாக இந்தியா ரோவும் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையும் எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக எங்களை பிரித்து உண்டாயிருந்த எங்கள் மக்களை எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக பிரிச்சாலும் சூழ்ச்சியில் வெற்றி கண்டு இப்போ எதிர்ப்புரிதமாக இருக்கிற இந்த மனநிலைக்கு எப்படி எங்களை கொண்டு விட்டுருக்காங்கன்றதை நீங்கள் தான் அறிவை சிந்திக்கணும். இந்த நிலையை நாங்கள் இனமாக உண்டாக இருக்க போகிறோமா அல்லது மதம் போன்ற இதுகளில் நாங்கள் பிரிஞ்சு போகிறோமான்னு யோசிங்கள். உங்களோட ரத்தம் எதண்டு முதல் யோசிங்கள். உங்களோட ரத்தம் எந்த இது ரத்தம், மொழி எந்த இது என்ற இதில் நீங்கள் தான் சிந்திக்கணும். என்ன நாங்கள் ஒரு பாரிய இன அழிவை சந்திச்சு நொந்து இதாக சுக்குநூறாக இருக்கிறோம். நீங்கள் அடுத்ததாக உங்கள் மீது தான் இலங்கை இராணுவம் அடுத்த தாக்குதல் உங்கள் மீது தான். ஏன் அதை சொல்கிறேன்டா, இங்கே முதலாவதாக அடிக்கப்பட்டது இந்தியாவும் இலங்கையாலே முதல் அடிக்கப்பட்டது இதன்றது குறைக்கப்பட்டது மலைய தமிழ் மக்கள். அதுக்கு பிறகு ஈழத்தமிழராகிய எங்களை இப்போ குறைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தமிழ் பேசும் இஸ்லாமியராகிய நீங்கள் தான் அடுத்த குறி. அது இப்போ உங்களுக்கு அது கண்ணுக்குள்ள தெரியாது. ஆனால் இப்போ ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அதுலேயே அவர்கள் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு எதிரான விளையாட்டு திருவிழாவில் ஆரம்பமாயிட்டுது. அது எப்போ முடியுமென்றா எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை மாதிரி உங்களுக்கும் ஒரு இது வரும்போது தான் அது முடியும். அது வரையும் எப்படி பிரிச்சாண்டு தங்கள் நிகழ்ச்சி நிரலை செய்யலாமன்ற முயற்சியில் இந்தியா ரோவும் இலங்கை இதுவும் தீவிரமாக கலாமுறாங்க. அதை நீங்கள் இப்போ கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு நிதர்சனமாக விளங்க போகுது. அது வரையும் நீங்கள் விழிச்சு கொள்ளணும். நீங்கள் விழிச்சு கொண்டாதான் நீங்கள் அந்த அழிவிலிருந்து ஓரளவுக்காவது தப்புவீங்க. இந்த அழிவு நடக்க போகிறது நிஜம். இந்த இதில் அதுலேருந்து எப்படி உங்களை காப்பாற்றணுமென்ற இதில் தான் அது இயற்கைன்ற தண்டனையாவோ என்னவோ தெரியல. அது உங்கள் மீது கட்டாயம் வரப்போகிறதுக்கு எந்த அறிவுக்கு அது கண் முன்னில் தெரியுது. அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணுமென்றதை இப்போ இந்த சிங்கள இந்தியா ரோண்ட திணிப்புக்குள்ளேயும் இந்த மண்ட கலவர விளையாட்டில் போய் ஈடுபடாமல் நீங்கள் அறிவு சார்ந்த இளைஞர்கள் நீங்கள் தான் இனித்தான் நீங்கள் சிந்திக்கணும். புல்வாமா இதை கொண்டு வடிப்பை எப்படி மோடி அரசு செய்து தங்களோட எலெக்ஷன் வெற்றிக்காண்டி தங்களோட இராணுவத்தையே கொண்டுச்சு இந்திய இராணுவம். அதே மாதிரி ராயபக்ச ஈஸ்ட குண்டு வெடிப்பை இதன் நடத்தி தங்களோட வெற்றிக்கு எப்படி வழிவகுத்தாரோ அதே மாதிரி தான் ஹிஸ்புல்லாண்ட உங்களுக்குள்ளே இருந்த இஸ்லாமிய ஆட்கள் இந்த தாக்குதலை நடத்தி உங்களையே கொண்டு போட்டு அவர்களுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பில் இருந்த அனைவருக்கும் அதில் அநேகமானவர்கள் நேவியில் அவர்களுக்கு பொறுப்பு கிடைக்கப்பட்டுச்சு, நல்ல பதவிகள். அதான் அவைக்கான ஒப்பந்தம். இலங்கை நேவியில் நல்ல பதவியில் அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். அப்படின்றீங்க பாருங்க எப்படி திட்டமிடப்பட்டு பக்கத்தில் STF கேம்ப் இருக்குது, வாழ்வெட்டி இது நடக்குது. ஆனால் ஒரு STF காரன் உங்களை காப்பாற்ற வரையில உதாசீனப்படுத்திட்டு அதை இந்த கொலகாரங்களையும் தப்பிக்க வச்சு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தான் இது. அதுக்கான ஒரு சரியான விசாரணையும் நடக்கையில் ஒன்றுமே இந்த விசாரணைகளையும் தடுத்து ஒரு உண்மையான நிகழ்ச்சிகள் நடக்கல. இதில் சில பேர் அப்போது மௌலவி டீ குடிக்க போனார் கதை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. இங்கே எங்கடைய இருக்கிற குப்பையர் அதில் என்னென்னா அந்த விடியப்புறம் 4 மணிக்கு ஒருத்தர் டீ குடிக்க போ, அங்கே ஒரு டீ கடையை ஒன்றும் திறக்கவும் மாட்டினா அவங்க ஒருத்தர் டீ குடிக்கவும் போவே இல்லை. இவங்க சீமானுக்கு பின்னாடி இருக்கிற அடுத்த அரல் ஊசுகள் இங்கே வழி ஏமெல்லாம் சிலதல் இருக்குதால் இதுக்குள்ளே கதை எழுதி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி பொய்யான இது வரலாற்று தங்களுக்கு எங்களோட வீடியோலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தங்களுக்கு தெரியாத கதையை அதுக்குள்ளே பூத்தி கொண்டு செய்கிறார்கள். இப்போ எங்களை தேசர் சிறப்பு தளபதி என்ன அவர் என்ன இதை பற்றி அவர் தேசர் அனுப்பப்பட்டார். இதை பற்றி ஆராய்ச்சி அவர்கிட்ட இதை கேளுங்க. இது நேர்மையுடன் தரன் தமிழ்நாடுல எந்த யூடியூப் சேனல்ல 2 வருஷத்துக்கு முதல் போட்ட காணும். அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, வேற நாட்டு இஸ்லாமியர்கள், அபுதாபியா குவைத்தா அப்படியான நாடுகள் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் கூட நாங்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அவர்கள் கூட எங்களை
ஒரு ஆதரவும் இல்லாமல் எப்பவும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த 2009 வரை. அப்ப இதனை சரியாக புரிந்து கொண்டால் இந்த மக்கள், அந்த கேள்வி கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இஸ்லாமியர்களும் கூட விடுதலை புலிகள் ஏன் யாழ்குடா நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அன்றைய காலங்களில் என்றால், இதற்கு இந்த நடந்த சம்பவம், இந்த கிழக்கு மாகாணத்தில் இன்று வரை வாழுகிறார்கள் பூமி இல்லாமல். அவ்வளவு பூமியையும் ஒரு சில இஸ்லாமியர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் இன்று வரை. அதற்கு நீங்கள் உதாரணமாக நிறைய காணொளிகளை பார்த்திருப்பீர்கள், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். எங்களுடைய மக்கள் இந்த போராட்டம் என்கின்ற அடக்குமுறையில் தமிழர்கள் சிங்கள பேரினவாதத்தாலும் இப்படியான வன்மம் பிடித்த இஸ்லாமியர்களாலும் நோப்பட்டு அல்லோலப்பட்டு தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதைவிட எங்களினுடைய சிறுவர்களை கற்பழித்த விடயங்கள், மானவங்கப்படுத்திய விடயங்கள், இப்படி என்று இந்த வீரமுனை என்கின்ற அந்த மண் இன்னும் நிறைந்து கொண்டிருக்கிறது அவர்களின் ஓலக்குரல்களால். இந்த ஓலக்குரலை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளோ அல்லது இதை தெரிந்தவர்களோ இன்னும் அதை வெளிப்படுத்தவில்லை. அப்ப இவர்கள் தங்களினுடைய ஓட்டுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்களிடம் அன்று நடந்ததை நாங்கள் மன்னிக்கின்றோம், வருந்துகின்றோம் என்பது மிக ஒரு கேவலமான விடயம். உதாரணமாக, நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் எடுக்கின்ற முடிவை யாராவது பிழை அல்லது இது சரி என்று சொன்னால் இந்நேரமே நாங்கள் துரோகி என்ற பட்டத்தையும் கொடுத்து இந்நேரம் அவர் இருக்க மாட்டார் இந்த பூமியில். அப்ப இதுகள் தான் துரோகி என்ற பட்டங்களை விடுதலை புலிகள் என்றும் சூட்டி வைத்திருந்தார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் யார்? எங்களுடைய போராட்டத்தை பற்றி அறிந்தவர்களா, தெரிந்தவர்களா? இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற எம்மாவதை சொல்ல வேண்டும். இது இவர்களுக்கு வலிக்கவில்லை, கிழக்கு மாகாணத்தில் இருப்பவர்களுக்கும் வலிக்கவில்லை, அதே போல் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவர்களும் வலிக்கவில்லை. நாங்கள் ஒரு உண்மையை பேசும்போது உண்மையை பேச வேண்டும். இது விடுதலை புலிகள் செய்தார்களா, சாத்தியம் இருக்கிறதா, அங்கே போக வேண்டும், ஆய்வுகளை செய்ய வேண்டும். அப்ப எந்த தருணத்திலும் தேசிய தலைவர் என்பவர் எங்களுடைய அண்ணா அவர்கள் மிக ஒரு சிறந்த நீதவான் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். அந்த மனச்சாட்சிகள் எங்கள் 7 பேரை அனுப்பி அந்த விடயங்களை எங்கள் தேசிய தலைவர் அவர்களை பார்க்கும் போதுதான் எங்களுக்கு மனங்களில் நிரம்பி வழியும். அந்த தாக்குதலை யாராவது செய்திருந்தால் பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள். கருணாவோ அல்லது வேறவர்களோ இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இல்லை, எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் 90ஆம் ஆண்டு செய்த பிரச்சனைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் தான் பதில் கூற வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் வன்னி நிலப்பில் பரப்பிலிருந்து தலைமை செயலகத்திலிருந்து நாங்கள் வெளிவர் சென்றோம். இது வந்து கருணா செய்த வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருந்துச்சு. கருணா அவர்கள் எங்களோடுதான் சண்டை களங்களில் அந்த காலம் இங்கே நின்றார். அவ்வளவு சண்டை நடந்தது. அதை விட யாழ்குடா நாட்டில் அதை விட என்ன பிரச்சனை என்று சொன்னால், கருணா யாழ்குடா நாட்டில் என்பதை விட வெண்ணில பரப்பித்தான் அவ்வளவு சண்டை நடந்தது. அந்த ஒரு தாக்குதல் இருக்கிறது. நான் அது பெயர்களை சொல்லி உங்களுக்கு நான் காணப்படுகிறேன். என்னவென்றால், கருணா அவர்கள் எமக்கு செய்த அந்த துரோகத்திற்காக அவர் மேல் இந்த பழியை இவர்கள் சூட்டி வைத்திருக்கின்றார்கள். இறுதியாக செய்த துரோகத்திற்கு அவருக்கு இறைவனால் பெறப்பட்ட தண்டனை என்றது போல் எல்லோரும் இன்று அந்த பழியையும் அவர் மேல் சூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது செய்தது முற்றாக இஸ்லாமியர்கள். அதே போல எங்களுடைய மற்ற ஒட்டுக்குழுக்களில் இருந்த தமிழர்கள். அதை கச்சிதமாக செய்து முடித்த பங்கு இந்திய இராணுவத்துடைய ரோக்கு தான் இருக்கிறது. வாங்கின அடிக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக வாங்கின அடிக்கு படிக்கிறது இதுவரை செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் நீங்கள் பாருங்கள், நான் சொல்லுகின்ற பேரை அந்த காலங்களில் நாங்கள் இளையவராக இருக்கிற கேர்னல் முத்தலிப் நிலாப்தீன் என்றவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், அறிந்திருக்க மாட்டீர்கள். அப்ப இது எந்த முஸ்லிம் இளையோர்களுக்கும் இது தெரியாது. அப்ப அவர்கள் மூடி வைத்திருக்கின்றார்கள். அப்ப அன்றைய காலங்களில் அவர்களுடைய அந்த பார்ட் 3 மிச்சதை கேளுங்கள். மிச்சம் இது தரம் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் இந்த வீடியோ இருக்குது. ஃபுல் வீடியோ லிங்கை போட்டு விடுங்க.